ஒரு வயசான அப்பா ஒரு நாள் தன்னோட வீட்டுல இருக்க லிவிங் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தாரு. அதே ரூம்ல அவருடைய பையன் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த ஜன்னல் கிட்ட ஏதோ அசைற மாதிரி இருந்ததும் அந்த அப்பா அந்த பையனை பார்த்து கேட்டாரு, தம்பி இந்த ஜன்னல் கிட்ட ஏதோ அசையுதே, என்னது பான்னு. மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் திரும்பி பார்த்த பொழுது அந்த இடத்துல ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்துச்சு. அங்க ஒரு காக்கா உட்காந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த அப்பா கேட்டாரு, தம்பி அந்த ஜன்னல் கிட்ட என்னவோ இருக்கே, அது என்ன பான்னு. மறுபடியும் அந்த பையன் சொன்னா, பா அது காக்காப்பா சொன்னேன்ல அப்படின்னு. இன்னும் சில நிமிஷங்கள் கழிச்சு மறுபடியும் அந்த அப்பா அந்த பையன்கிட்ட கேட்டாரு, தம்பி அந்த இடத்துல ஏதோ அசைற மாதிரி இருக்கு, அது என்னது பான்னு. வேலையில மும்முரமா இருந்த பையன் இப்ப கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அவங்க அப்பாவை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்பா என்னன்னு கேக்குறீங்க, ஏற்கனவே 2 தடவை காக்கான்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேக்குறீங்களேப்பா, கொஞ்சம் நிம்மதியா வேலை செய்ய விடுறீங்களா, கொஞ்சம் போங்கப்பா நீங்க அப்படின்னு மூஞ்ச காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவர் கண்கள் எல்லாம் லேசா கலங்க ஆரம்பிச்சதும் அப்பா அந்த ரூமை விட்டு மெல்லமா எழுந்து தன்னோட பெட்ரூமுக்கு போயிட்டாரு. பெட்ரூம்குள்ள போன அப்பா அந்த ஷெல்ஃப்ல இருந்து ஒரு பழைய டைரி ஒண்ணு எடுத்தாரு. அந்த டைரியில இருக்க ஏதோ ஒரு பக்கத்தை திருப்பி பார்த்து ரொம்ப நேரம் அதையே பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே தூங்கி போனாரு. ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த பையன் வேலையெல்லாம் முடிச்சு அப்பாவோட அறைக்கு வரும்பொழுது அப்பா தூங்கிட்டு இருக்கிறதையும் பக்கத்துல அந்த டைரி திறந்திருக்கிறதையும் பார்த்தான். என்ன இதுன்னு சொல்லி அந்த டைரியை பார்க்கும் பொழுது அந்த டைரி சுமார் 22 வருஷங்களுக்கு முன்பதாக அப்பா எழுதின அவருடைய பர்சனல் டைரி. தேதி போட்டு அன்னைக்கு எழுதியிருந்தாரு. அதுல எப்படி எழுதிருந்ததுன்னா, இன்னைக்கு ரொம்ப ஹெக்டிக்கான டே, இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய கிளைண்ட் மீட்டிங்ஸ், கிளைண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்த பொழுது என்னோட 3 வயது மகனை பார்த்ததும் என்னோட சோர்வெல்லாம் மாறி போச்சு. 27வது தடவையா அவன் என்ன பார்த்து கேக்குறான், அங்க உட்கார்ந்துட்டு இருக்கே அது என்னப்பா, அது பேரு என்ன. நானும் சலிக்காம 27வது தடவையா அவன் கிட்ட சொல்றேன், அதுதான் காக்கான்னு சொல்லி. அவன் இத்தனை தடவை கேட்டோம் எனக்கு அவன் மேல கோபம் வரல. ஒவ்வொரு தடவை அவன் கேட்கும் பொழுதும் அவன் முகம் எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லி நான் என் பிள்ளைய ரசிச்சிட்டு இருக்கேன். ஐ லவ் மை சன் டு த மூன் அண்ட் பேக் அப்படின்னு அதுல எழுதி இருந்ததுதான். இதை படிச்சதும் அந்த பையனுடைய மனம் உடைந்து போயிற்று. ஒரே கேள்விய 27 தடவை கேட்கும் போதும் சலிக்காம சொல்லி கொடுத்த என் அப்பா கிட்ட இன்னைக்கு 3 தடவை ஒரே கேள்வி அவர் கேட்டாருங்கிறதுக்காக அவர்கிட்ட மூஞ்ச காமிச்சிட்டோமேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டானா. இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். பல நேரங்கள்ல யாருக்காக நாம நிறைய தியாகங்கள் செய்யறோமோ, யாருக்காக நாம நம்மளுடைய முழு அன்பையும் கொடுக்கிறோமோ, யாருக்காக நாம எல்லாவற்றையும் இழக்கிறோமோ, அவங்க அந்த அன்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறது இல்ல. நாம காட்டுற அதே அளவு அன்பு அவங்க நம்ம மேல திரும்ப காட்டுறது இல்ல. ஆனா தாயின் கருவில் உருவானது முதற்கொண்டு நம்மளுடைய வாழ்வின் கடைசி நாள் பரியந்தம் உங்க மேலையும் என் மேலையும் மாறாத அன்பு வைக்கக்கூடிய ஒருவர் உண்டு என்றால் அது நம்ம அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதம் சொல்லுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன்னு சொல்லி நிறைய மயிரும் முதிர் வயது வரைக்கும் நம்மளை நேசிக்க கூடியவர் ஒருவர் உண்டு. அது அவர் மாத்திரமே. அந்த அன்பின் தேவனிடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அன்பு கூறுவோமா?